புதுக்கோட்டையிலிருந்து சம்பத்குமார் பேசுகிறேன். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக சென்னை மழை நிலவரத்தை பற்றி ஆற்காடு பஞ்சாங்கத்தில் வந்த செய்தியை நான் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்தேன். சில செய்தியாளர்கள் ரமணனிடத்தில் கேட்டபோது அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை என்று அவர் மறுத்தார். மீண்டும் அதே ஆற்காடு பஞ்சாங்கத்தினுடைய பகுதியை இப்பொழுது வாட்ஸ்அப்பில் தருகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கணிக்கப்படுகிறது இந்த பஞ்சாங்கம். கடந்த ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து இந்த பஞ்சாங்கம் நடைமுறைக்கு வருகிறது. அதற்கு 1 ஆண்டுக்கு முன்பாக கணிக்கப்பட்டு 6 மாதத்துக்கு முன்பே கடைகளிலே கிடைக்கிற அந்த பஞ்சாங்கம் 2 ஆண்டுகளுக்கு பின் வரப்போகிற இந்த புயலை பற்றி அப்படியே மிக துல்லியமாக சொல்லுகிறது. சென்னையிலே நேற்று கொட்டி தீர்த்த மழையை பற்றி 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிக தெளிவாக இந்த பஞ்சாங்கம் குறித்திருக்கிறது. கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 2 நாட்கள் சென்னையில் மழை, அதையும் தாண்டி விமான போக்குவரத்து பாதிப்பு என்கிற செய்தியையும் பஞ்சாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. இதைவிட அடுத்த வாரத்தில் மீண்டும் மழை உண்டு என்பதும், அதை கடந்து டிசம்பர் 14ஆம் தேதி மறுபடியும் ஒரு காற்றழுத்த நிலை உருவாகும் என்றும் இந்த பஞ்சாங்கம் கணித்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் அரசுக்கு எடுத்துச் சொல்லுகிற போது பழம் பஞ்சாங்கம் என்று நம்மை புறக்கணிக்கிறார்கள். இது வெறும் ஆன்மீகம் அல்ல, இது பண்டைய தமிழர்களுடைய மிக துல்லியமான வானியல் அறிவு என்று சொல்ல வேண்டும். ஆகவே இவற்றை இன்றைக்கு இருப்பவர்கள் புறந்தள்ளி விடுகிறார்கள். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தேதியில் மழை வரும், புயல் வரும், அது கடுமையாக பாதிக்கும் என்கிற நம்முடைய முன்னோர்களுடைய சிந்தனையை கொஞ்சமாவது கவனத்தில் கொண்டால் இவ்வளவு பெரிய பாதிப்பு, சேதம் ஏற்படாது. இந்த பஞ்சாங்க செய்தியை நம்முடைய செய்தியாளர்கள் ரமணனிடத்திலே காட்டுவார்களா?